Hello and welcome. This is episode number 18 and நான் சுதர்ஷன், founder of Tamil Trader with 9 years of experience. லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்றது இன்வெஸ்டிங்க்கு அண்ட் நம்மளோட வெப்சைட் எப்படி யூஸ் பண்றது, இன்னொரு வெப்சைட் எப்படி யூஸ் பண்றது, இந்த மாதிரி டீடைலா வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சப்போஸ் நீங்க அதை பார்க்கல அப்படின்னா கீழே கமெண்ட்லேயே ஒரு கமெண்ட்டை வந்து பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த கமெண்ட் ப்ரெஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்கறத வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகே, ஏன்னா இது வந்து அதோட கண்டினியூஷன். ஒரு ஸ்டாக் வந்து எப்படி செலக்ட் பண்ணணும், எப்படி நான் எடுக்கிறேன் அப்படின்றத வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஒன்ஸ் இப்போ ஒரு ஸ்டாக்கை நம்ம எடுத்துட்டோம்னா அந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக்கா, அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அது எலிஜிபிளா இல்லையன்றது தான் நம்ம அடுத்து இப்போ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா மொத்தம் 3 விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டாக் செலெக்ஷன், ரெண்டாவது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், இது எதுக்குன்னா ஒரு ஸ்டாக் எடுக்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்றது. தேர்ட் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ், அந்த ஸ்டாக் வந்து எல்லா கிரைட்டீரியாவும் மேட்ச் ஆயிருச்சு, ஆனா அதை நான் எப்போ வாங்கணும், எந்த இடத்துல நான் அதை பை பண்ணணும், என்ன பிரைஸ்ல வாங்கணும், அது வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ நம்ம ஒன் பை ஒன்னா போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டெப் ஆனா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். இப்போ நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் ஃபண்டமெண்டல் அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து சார்ட்டை இங்கே யூஸ் பண்ண போறது இல்லை, கம்ப்ளீட்டா அவங்களோட டேட்டாஸ், அவங்களோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு கம்பெனி இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் ஐடிசின்னு ஒரு கம்பெனி இருக்கு. ஐடிசி நல்ல கம்பெனியா இல்லையா அப்படின்றத நான் வந்து எப்படிலாம் தெரிஞ்சுக்க போறேன்றத நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து வாட். இது ஏன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நம்ம இன்வெஸ்டிங்ல எப்பவுமே நான் சொல்ற மாதிரி நம்ம காசை மட்டும் இன்வெஸ்ட் பண்றது கிடையாது, பல வருடங்கள் வந்து நம்ம கொடுக்க போறோம். நிறைய பேர் இந்த ஒரு மிஸ்டேக் தான் பண்ணுவாங்க. அவங்க இப்போ நல்லா இருக்க கம்பெனி பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கம்பெனி கடைசி ஒரு 1 இயர்ல வந்து ஒரு 50-60% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, சூப்பரா ஏறி இருக்கு, ரொம்ப நல்ல கம்பெனி அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நான் பார்த்திருக்கேன். பட் நம்ம வந்து 5 வருஷம் 10 வருஷம் கொடுக்க போறோம் ஒரு இன்வெஸ்டிங், குறைஞ்சதை சொல்றேன். அப்படி இருக்க பட்சத்தில் அவ்வளவு வருடங்கள் கொடுக்க போறன்ற பட்சத்தில் அவங்க அவ்வளவு வருஷங்கள் இருப்பாங்களா, தாங்குவாங்களா, அவங்க பிசினஸ் அவ்வளவு சூப்பரா இருக்கான்றது வந்து தெரிஞ்சுக்கிறது இட் இஸ் கம்பல்சரி, இட் இஸ் எசென்சியல். ஸோ அதனால தான் ஃபண்டமெண்டல் ரொம்ப இம்பார்ட்டண்டா மாறுது. ஓகே, சரி, நான் எப்படி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்றேன் அப்படின்னா, என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா வேல்யூவேஷன். ஓகே, ஸோ வேல்யூவேஷன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, I'll give you a very simple example. எனக்கு ரொம்ப பிடிச்ச எக்ஸாம்பிள் இது. இப்போ இது வந்து என்னோட மொபைல் ஃபோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மொபைல் ஃபோன் வந்து நான் வாங்கும்போது ஒரு 1 lakh rupees இருந்துச்சு. இது ஐஃபோன் நினச்சிக்கோங்க. இப்போ நான் வாங்கி ஒரு 1 year யூஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த மொபைல் ஃபோனை நான் வந்து உங்ககிட்ட விற்க போறேன். நீங்க வாங்க ரெடியா இருக்கீங்க. எவ்வளவு ரூபாய் கொடுத்து வாங்க ரெடியா இருப்பீங்க? இப்போ முதல் விஷயம், நீங்க சப்போஸ் ஒரு 50,000 மைண்ட்ல பிளான் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். பாதி ரேட், ஒரு வருஷம் யூஸ் பண்ணிட்டீங்க, சரி பாதி ரேட்ல நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ 50,000 தான் இதுக்கு ஆக்சுவல் பிரைஸ் வந்து நம்ம வந்து விற்கணும் அப்படின்றது வந்து நம்ம எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம். ஆனா நான் இதை உங்களுக்கு வெறும் 10,000 ரூபாய்க்கு கொடுக்குறேன். யோசிச்சு பாருங்க, நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணியிருந்த டிசர்வ்டு பிரைஸ் வந்து 50,000, ஆனா நான் இது எவ்வளவு கொடுக்குறேன்? 10,000க்கு ஆக்சுவல் பிரைஸா கொடுக்குறேன். அப்ப நீங்க இது எப்படி பாப்பீங்க? ரொம்ப அண்டர் வேல்யூடா இருக்கு. ஸோ நம்ம நினைச்சதை விட ரொம்ப கம்மி பிரைஸ்ல இது இருக்கு. இது பேர் தான் அண்டர் வேல்யூடுன்னு சொல்லுவாங்க. ஸோ வேல்யூவேஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 வகைப்படும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து அண்டர் வேல்யூட். ஸோ இதுலயே உங்களுக்கு வேல்யூவேஷன் என்னன்னு புரியும். எடை போடுறது, நம்ம வந்து அந்த ஸ்டாக்கு கரெக்டான பிரைஸ்ல இருக்கா அப்படின்ட்டு எடை போடுறோம் இல்லையா, அது பேர் தான் வேல்யூவேஷன் சொல்லுவாங்க. ஸோ நான் இது ஃபுல்லா சொல்லி முடிக்கும் போது உங்களுக்கு ஒன்றும் டீட்டெயிலாக புரியும். அண்டர் வேல்யூனா என்னன்னு புரிஞ்சிருச்சா? இந்த மொபைல் ஃபோன் நீங்க வந்து 50,000 ரூபாய் கொடுத்து வாங்க ரெடியா இருந்தீங்க, ஆனா நான் 10,000 ரூபாய்க்கு கொடுத்த, அது பேர் அண்டர் வேல்யூவேஷன். ஏன்னா நீங்க நினைச்சதை விட கம்மி பிரைஸ்ல கிடைச்சிருச்சு. சரி, நீங்க 50,000 ரூபாய் நினைச்சிட்டு இருக்கீங்க, நானும் இது 50,000 ரூபாய்க்கே விற்கிறேன். இப்போ நீங்க ஹாப்பி தானே? டெஃபினெட்லி, ஏன்னா நீங்க நினைச்ச பிரைஸ்க்கு அது கிடைக்குது. இது பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா அட்ராக்டிவ் வேல்யூவேஷன். சரி, ஃபைனலி இப்போ நீங்க வந்து 50,000 ரூபாய் தான் பிளான் பண்ணிருக்கீங்க, ஆனா நான் இது 80,000 ரூபாய்க்கு தான் விற்கிறேன்னு சொல்றேன், 80,000 ருபீஸ்க்கு தான் நான் செல் பண்ணுவேன்னு சொல்றேன். நீங்க என்ன யோசிப்பீங்கன்னா அது ஓவரா இருக்கே, ஓவர் வேல்யூவேஷன். ஸோ அப்போ ஒரு ஸ்டாக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 கேட்டகரியில தான் வரப்போகுது. நீங்க எந்த ஸ்டாக் எடுத்தாலும் சரி, இந்த 3 கேட்டகரியில ஏதோ ஒரு கேட்டகரி அந்த ஸ்டாக் கண்டிப்பா வரும். எய்தர் அது அண்டர் வேல்யூடா இருக்கும், இல்லைன்னா அட்ராக்டிவ் வேல்யூடா இருக்கும், இல்லைன்னா ஓவர் வேல்யூடா இருக்கும். அது என்ன வேல்யூவேஷன் கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரைமரி ஸ்டெப். ஸோ லாஜிக் புரியுதா? நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு காசு கொடுக்க போறோம், அதுக்கு அந்த காசு கொடுக்குற பிரைஸ் டிசர்வ்டான்றதை நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து உள்ள இறங்க போறோம். இதுதான் வந்து லாஜிக். இப்போ நான் வந்து ஒரு ஸ்டாக் எப்படி என்ன வேல்யூவேஷன்ல இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, அண்டரா அட்ராக்டிவா இல்ல ஓவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு உங்களுக்கு ஒரு 3 சிம்பிள் டேர்ம்ஸ் வந்து தெரியணும். ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னன்னா சிஎம்பி, செகண்ட் டேர்ம் வந்து பிவி, தேர்ட் டேர்ம் வந்து எஃப்இ. சிஎம்பி, பிவி, எஃப்இ. சிஎம்பி அப்படின்னா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ், இன்னைக்கு தேதியில அந்த ஸ்டாக் என்ன பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கோ அது பேர் தான் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ். பிவி அப்படின்னா புக் வேல்யூ, எஃப்வி அப்படின்னா ஃபேர் வேல்யூ. ஸோ சிஎம்பினா இப்போ என்ன பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கோ அது சிஎம்பி. புக் வேல்யூ அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக் இந்த பிரைஸ் இருந்திருக்கணும் அப்படின்ற ஒரு டிசர்வ்டு வேல்யூவேஷன் தான் புக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நான் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் என்னோட ஃபோன் வந்து நான் உங்களுக்கு காட்டும் போது, நான் வந்து இது நீங்க மைண்ட்ல எவ்வளவு பிரைஸ்க்கு வந்து யோசிக்கிறீங்க, எவ்வளவு ஆக்சுவலி இது போகும், மார்க்கெட்
வேல்யூன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன யோசிச்சோம், 50,000 யோசிச்சோம், இதுதான் டிசர்வ்டு ப்ரைஸா இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா நான் இதை 10,000 விற்கிறோம், 50 விற்கிறோம், 80 விற்கிறோம், அதுதான் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ். அதாவது நான் அதை விற்கிற பிரைஸ் வந்து வேற. ஆனா நீங்க டிசர்வ்டுன்னு ஒன்று யோசிச்சிங்க இல்லையா, அந்த டிசர்வ்டு வேல்யூன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதுக்கு தான் இது கரெக்டா இருக்கும்ட்டு, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிவின்னு சொல்லலாம். அதாவது இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் நீங்க பிவியை புரிஞ்சுக்கிறதுக்கு. பட் இந்த பிவி எப்படி ஆக்சுவலி கால்குலேட் பண்றாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா இருக்கு, நீங்க அது கூகுளில் போட்டு கூட பார்த்துக்கலாம். இன்வெஸ்டர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, ஓனரோட பெர்சன்டேஜ் என்ன, அதெல்லாம் பேஸ் பண்ணி அந்த ஃபார்முலா உருவாகும். எனிவேஸ் பிவியோட லாஜிக் என்ன, அதோட மீனிங் என்னன்னா, இந்த பிரைஸாவது இருந்திருக்கணும், இந்த பிரைஸ்க்கு இந்த ஸ்டாக் டிசர்விங் அப்படின்ற பிரைஸ் வந்து பிவின்னு சொல்லலாம். ஃபைனலி ஃபேர் வேல்யூ, எஃப்இனா ஃபேர் வேல்யூ, FAIR ஃபேர் வேல்யூ. ஃபேர் வேல்யூ அப்படின்னா என்னன்னா, எவ்வளோ தூரம் வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து வேகமா ட்ரேட் பண்றதுக்கு, அதாவது வேகமா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற எஸ்டிமேட்டட் பிரைஸ், ஒரு அப்ராக்சிமேட் எஸ்டிமேட்டட் பிரைஸ், அதுதான் ஃபேர் வேல்யூன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆக்சுவலி இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஃபேர் வேல்யூட ஃபார்முலா என்ன, 10 into BV. இதுதான் நான் யூஸ் பண்ற ஃபார்முலா. இது என்னோட ஸ்டாக்ஸ், நிறைய ஸ்டாக்ஸ்க்கு இது ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ 10 into BV FV அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஏதோ ஒரு ஸ்டாக்குக்கு புக் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 100ன்னு வச்சுக்கலாம். அப்போ அதோட ஃபேர் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 1000. ரொம்ப சிம்பிள். கரெக்டா 10 into BV தான் FV. சரி, இது ஏன் ப்ரோ இங்க 10 வந்துச்சு, ஏன் இங்க 100 வரல, ஏன் இங்க 2 வரல, ஏன் இங்க 10 வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இது ஒரு ஃபோன் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபோன் வந்து நீங்க எவ்வளவு வருஷம் யூஸ் பண்ணுவீங்க? நீங்க ஒரு ஃபோன் வாங்குறீங்க, எவ்வளவு வருஷம் யூஸ் பண்ணுவீங்க? இப்போ நிறைய பேரோட காமன் ஆன்சர் என்ன இருக்கும் தெரியுமா, ஒரு 3ல இருந்து 4 வருஷம். கரெக்டா? இப்போ அந்த 4 என்ன சொல்லலாம், 4 வருஷம்ன்றது என்ன சொல்லலாம், ஆவரேஜ்னு சொல்லலாம். நிறைய பேரோட ஆவரேஜ் எப்படி இருந்திருக்குன்னா 4 வருஷம் யூஸ் பண்றாங்க. அது பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ இந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தோம். ஓகே, அப்போ ஒரு ஃபோன்னா 4 வருஷம் யூஸ் பண்ண போறோம். அந்த மாதிரி இந்த 10ன்ற வேல்யூ எப்படி வந்துச்சுன்னா, நிறைய ஸ்டாக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது தன்னோட புக் வேல்யூல இருந்து 10 மடங்குக்கு மேல போனதுக்கு அப்புறம் அது ஸ்லோவா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து ஸ்லோவா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதனால 10 into BV FVன்னு நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நான் ஃபைனலாக ஒரு வாட்டி சொல்லிடுறேன். CMPனா இப்போ இருக்கிற வேல்யூ, BVனா இருக்கணும் டிசர்வ்டு ப்ரைஸ், FVன்றது வந்து இவ்வளவு தூரம் வரைக்கும் அந்த ஸ்டாக் வேகமா செயல்பட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு ப்ரைஸ். இந்த 3 பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி எப்படி வந்து அண்டர் வேல்யூடா, அட்ராக்டிவ் வேல்யூடா, ஓவர் வேல்யூடா கண்டுபிடிக்கிறதுன்றது வந்து அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரே ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து அந்த குரூப்ல இருக்க போறாங்க. ஸோ நீங்க ப்ரெஸ் பண்ணி மறக்காம அந்த ஃப்ரீ டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். நன்றி.